நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல தமிழ் புத்தாண்டு குரோதி வருடத்திற்குண்டான பலன்களை தான் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த சோபகிருது வருடம் முடிஞ்சு குரோதி வருடம் நமக்கு தொடங்க போகுது. நமது பஞ்சாங்கத்தில் 60 வருடங்கள் இருக்குது. அந்த 60 வருடத்துக்கும் ஒவ்வொரு பெயர் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. 2024 முதல் 25 வரை வரக்கூடிய தமிழ் வருடத்தின் பெயர் குரோதி ஆண்டு. இந்த வருடத்தின் முதல் மாதம் சித்திரை. இந்த சித்திரை மாத பிறப்பை தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு நம்ம தமிழர்கள் அனைவருமே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த 2024 வருடத்தின் ஏப்ரல் மாதம் 14 தேதி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இந்த குரோதி ஆண்டு பிறக்குது. தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பலருடைய வாழ்க்கையிலையும் நமக்கு புதுவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு அனைவரும் நம்புவோம். சுப கிரகமான குரு பகவான் ஆண்டின் துவக்கத்தில் சித்திரை மாதம் 18 தேதி ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சனி பகவான் இந்த ஆண்டு இறுதியில், அதாவது பங்குனி மாதம் 15 தேதி மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ராகு மீன ராசியிலையும் கேது கன்னி ராசியிலையும் இந்த ஆண்டு முழுவதும் பயணம் செய்கிறாங்க. இந்த குரோதி வருட பிறப்பன்று ஞாயிற்றுக்கிழமை சுக்லபட்ச திதி, திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, சஷ்டி திதி, அதிகண்ட யோகம், தைலத்திர கர்ணத்தில் பிறக்குது இந்த குரோதி வருடம். இந்த குரோதி வருடத்துக்கு உண்டான பொது பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷம் முதல் வீடாக இருக்குது. இந்த வருட பிறப்பின் போது மட்டுமல்ல, எல்லா தமிழ் வருட பிறப்பும் சித்திரை மாதம் சூரியன் மேஷராசியில் உச்சமாகி தான் அமர்ந்திருப்பார். இந்த வருடம் கூடவே தர்மத்துக்கு உரிய குருவும் மேஷராசியில் இருக்குது. சூரியன் கால புருஷ தத்துவத்தோட 5ஆம் அதிபதி, குரு பகவான் 9ஆம் அதிபதி. இந்த இரு பாவகாரகர்களும் சேரும்போது உங்களுக்கு வியத்தகு யோக கிரக நிலை உண்டாக போகுது. இப்போது ஆட்சி செய்துகிட்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் எதிர்க்கட்சி தலைவர்களும் சம பலத்தோடு இருப்பீங்க. இந்த ஆண்டு செல்வ செழிப்பு குறிக்கக்கூடிய சுக்கிரன் விரயத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். அதனால் நிறைய வெளிநாட்டு பணம் அப்படிங்கிறது சேரும். அதற்குண்டான செலவுகளையும் மக்கள் செய்வீங்க. இந்த ஆண்டு மக்களுக்கெல்லாம் ஆடம்பர செலவு மேலே அதிகமாக மோகம் அப்படின்னு தான் இருக்கும். கண்டதையும் வாங்கி காசை கரியாக்குவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி வேலையையும் மாதத்திற்கு 1 அப்படின்னு மாற்றிக்கிட்டே தான் இருப்பீங்க. நிரந்தர வேலை அப்படின்னு இளைஞர்கள் இருக்க மாட்டீங்க. அதுக்குண்டான புதிய வேலைகளும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதே போல் கடன் வாங்கவும் அஞ்ச மாட்டீங்க. கடனை திருப்பி கட்டும் தகுதியும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இந்த வருடத்தில் திருட்டு பயம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதால மக்கள் எல்லாருமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த வருடம் வேலைக்கு பிற இடங்களுக்கு செல்லும் பெண்கள்லாம் தனியாக வாழ நேரிடலாம். திருமண நிகழ்வுகளையும் தங்களுடைய செல்வாக்கு காட்டும் காட்சி பொருளாக ஆக்குவீங்க. வீண் ஆடம்பரமாலாம் கல்யாணம் நடக்கும். தொழிலெலாம் நல்ல லாபத்தோடு சிறு சிறு பிரச்சனைகளோடு நடக்கும். காலபுருஷ தத்துவத்தில் விரைய வீட்டில் சுக்கிரன், நீச்சபங்கத்தில் புதன், ராகுவும் கூட இருக்கிறதால அவசரமாக பிடிவாதமாக திருமணம் அப்படிங்கிறது அதிகமாக நடக்கும். அதே வேகத்தில் அவதியாக விவாகரத்தும் வாங்கிடுவீங்க. அது வேற விஷயம். காதலிப்பவர்கள்லாம் இந்த வருடத்தை விட்டுறது நல்லது. அடுத்த வருடமும் அதே காதலோடும் அன்பும் நீடிச்சு இருந்துச்சு அப்படின்னா திருமணம் அப்படிங்கிற பந்தத்துக்குள்ளே நீங்கள் நுழையலாம். இந்த 2024 வருடம் பிறக்க போகும் குரோதி தமிழ் புத்தாண்டு 2 கிரகமும் உச்சம் பெற்று ஒரு நீச்சபங்க ராஜயோக கிரகத்தையும் தன்னோடு அமைச்சிருக்குது. சூரியன் பிளஸ் ராகு இணைவு மிகுந்த நன்மை தரும். ஆனால் ராகு பிளஸ் உச்ச சுக்கிரன் பிளஸ் புதன் சேர்க்கை கவனமாகவும் திகிலாகவும் இருக்க போகுது. அதே போல் சனியும் செவ்வாயோட சேர்க்கையும் நன்மையாக இருக்காது. அதனால் இந்த வருடம் எந்த அளவு நன்மையும் இருக்கோ அந்த அளவு கெடுதலும் இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள்லாம் இளைஞர்களையும் குழந்தைகளையும் பத்திரமா பாதுகாத்துக்கிறது நல்லது. பெண்கள் எல்லாருமே ஒரு எதிர்பாலனத்தவரிடம் பழகும் பொழுதும் பேசும் பொழுதும் ஒரு எல்லை வகுத்து பழகணும். தெரியாதவர்களிடத்திலெல்லாம் நம்மளை பற்றி எந்த விதமான கருத்துகளையும் கூறுவதை தவிர்த்துக்கிறது நல்லது. மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு விரிவாகவே பார்ப்போம். தைரியத்திற்கும் துணிச்சலுக்கும் முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். உங்களுக்கு இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சிம்ம ராசியின் அதிபதி சூரியன். அவர் 9ஆம் இடத்துல உச்சத்தன்மையோடு இருக்கிறாரு. கூடவே குரு பகவானும் இருக்கிறாரு. இந்த நல்ல காலத்தில் ரொம்ப பந்தா பண்ணாமல் இந்த வருடம் முழுவதும் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீங்க அப்படின்னா சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது உண்டு.
குருவின் பார்வை இருப்பது உங்களுக்கு நற்பலன்களையும் ஏற்றத்தையும் தரும், வருமானமும் அதிகரிக்கும், அதே போல விரயம் அதிகரிக்கும். அப்படிங்கிறதால அனாவசியமான செலவுகளை குறைச்சிக்குங்க. அரசியல் போட்டிகள்லாம் அதிகமாகவே இருக்கும். சிலருக்கெல்லாம் முக்கிய பொறுப்புகள் தானாகவே வந்து சேரும். எதை செய்தாலும் அதுக்கு தகுந்தபடி உங்களை மாற்றிக்கிட்டு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா சிறப்பான பலன் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் கிடைக்க போகுது. கலைத்துறையினருக்கெல்லாம் அறிமுக வளர்ச்சி பெற்று அதன் மூலம் எல்லோருடைய மனதிலேயும் இடம் பிடித்துப்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது உண்டு. எதிலும் தேவையற்ற சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பெண்கள் விஷயத்திலையும் சரி, அணுகுமுறையிலையும் சரி எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சிம்மராசிக்காரர்கள் அனைவருமே பணிபுரிய இடத்துலலாம் உங்களுடைய சேவை பாராட்டப்படும். குறிப்பிட்ட சில வேலைகளில் கவனத்தை செலுத்தி அதன் மூலம் வருமானம் பெறும் வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு. வாகன வசதிகளையும் முடிஞ்சளவு பெருக்கி கொள்ளுவீங்க. அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொறுப்பு அதிகரிக்கும். அதே மாதிரி வேலைப்பளுவும் உங்களுக்கு உண்டு. வெளிநாடுகளுக்கு சென்று வரும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது அடிக்கடி அமைய போகுது. பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கிறதால இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். சிந்தனை மற்றும் செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு அப்படிங்கிறது அவ்வப்போது உருவாகலாம். குடும்ப உறுப்பினர்களிடத்திலெல்லாம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக்குங்க. வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் சில தடைப்பட்ட பணிகளை எல்லாத்தையும் இந்த வருடத்தில் நீங்கள் முடிப்பீங்க. உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். வாகன பழுதுகளை அவ்வப்போது சரி செய்து கொள்வது, தேவையற்ற விரயங்களை தவிர்க்க முடியும். பெற்றோர் வழியிலலாம் உங்களுக்கு நல்ல புரிதல் அப்படிங்கிறது இருக்கும். தவறிய சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த விஷயமா இருந்தாலும் முன் கோபமின்றி நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் வெற்றி உண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் விவசாய பணிகளெல்லாம் ஆலோசனை பெற்ற பின்னர் தான் புதிய பயிர் விளைச்சலை நீங்கள் மேற்கொள்ளணும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளில் தெளிவான முடிவு அப்படிங்கிறது இந்த ஆண்டு கிடைக்கும் உங்களுக்கு. இதுவரைக்கும் இழுபறியாக இருந்திருக்கும், இல்லை பாகப்பிரிவினை செய்ய முடியாமல் கிடந்திருக்கும். ஒருவருக்கொருவர் பேச்சுவார்த்தை இல்லாமல் அப்படியே போட்டு வச்சிருப்பீங்க. அந்த சொத்துக்களை எல்லாத்தையும் இந்த ஆண்டு அவரவர்களோட வசம் வர்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கு. மனதுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களை பற்றிய புரிதல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். கடன் சார்ந்த உதவிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. வியாபாரிகளுக்கெல்லாம் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ஆண்டு முதலீடுகள் விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். அனாவசியமான செலவுகளை தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய நெருக்கடிகளையும் குறையும். புதிய வியாபார விஷயங்களை நல்லா யோசித்த பிறகு முடிவெடுங்க. தொழில் நிமித்தமான பயணங்கள்லாம் அடிக்கடி சென்று வரும் பொழுது உடல் ஆரோக்கியத்தையும் கவனிச்சுக்கணும். சந்தை நிலவரங்களை அறிஞ்சு முதலீடுகளை மேற்கொள்ளுங்க. கலைப்பொருட்கள் சார்ந்த தொழிலெல்லாம் நீங்கள் எதிர்பாராத ஆதாயம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உழைப்புக்கு உண்டான வருமானம் உங்களுக்கு தாமதமாக கிடைக்கலாம். சிலருக்கெல்லாம் எதிர்பாராத இடமாற்றம்லாம் வந்து சேரும். சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு ஒரு சில காலகட்டத்தில் ஆதாயமாக இருப்பாங்க, சிறப்பாகவும் செயல்படுவாங்க. அலுவலகத்தில் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுவதை தவிர்த்துக்குங்க. மேலதிகாரிகள்லாம் உங்களுடைய திறமைகளை கண்டு பாராட்டுவாங்க. பணிகளில் சில பொறுப்புகளால் நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும். தகவல் தொடர்பு துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாறுபட்ட அனுபவம் அப்படிங்கிறது ஏற்படும். வாகன பழுதுகளை சரி செய்து கொள்ளுறது அவ்வப்போது உங்களுக்கு நல்லது. கலைஞர்களுக்கெல்லாம் எந்த விஷயமா இருந்தாலும் விழிப்போடு இருக்கணும். புதிய ஒப்பந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது இந்த ஆண்டு உண்டு. பயனற்ற செலவுகளை குறைச்சு கொள்ளுங்க. துறை ரீதியாக வெளியூர் பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. அது மனதளவில் மாற்றங்களை கொடுக்கும் உங்களுக்கு. எதிர்காலம் குறித்த சிந்தனைகளால் செயல்களில் ஒரு சில தடுமாற்றலாம் வரலாம். ஆடை வடிவமைப்பு துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கணும். சக கலைஞர்களின் எண்ணங்களை புரிந்துகிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா அனைவர் மத்தியிலையும் உங்களுக்கு நல்ல பெயர் அப்படிங்கிறது கிடைக்கும். அரசியல்வாதிகள்லாம் சில பணிகளில் பகுத்தறிந்து முடிவெடுப்பது எதிர்காலத்துக்கு நல்லது. பயணங்கள் மூலம் உங்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகளும் வருமானமும் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இழந்த பொறுப்புகளை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. புதிய முடிவுகளில் உங்களுடைய எண்ணங்கள் படிப்படியாக நிறைவேறுவதில் பொறுமை காக்கிறது நல்லது. நெருக்கமானவர்களே சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தடையாக இருப்பாங்க.
பெண்களுக்கெல்லாம் வாழ்க்கை துணைவரின் எண்ணங்களை புரிந்து செயல்படுங்க. குடும்பத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக்குங்க. அப்பதான் உங்கள் மீது இருக்கக்கூடிய அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். உங்கள் மீது நல்ல மதிப்பு மரியாதையும் ஏற்படும். மறதி தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். சிம்மராசி பெண்களுக்கெல்லாம் கருத்துகளுக்கு உண்டான மதிப்புகள் அப்படிங்கிறது தாமதமாக தான் கிடைக்கும். உங்களுக்கு உணவு சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்தோடு இருக்கணும். உத்தியோக பணிகள் எல்லாம் ஏற்ற இறக்கமான சூழல் தான் ஏற்படும். பெண்களுக்கெல்லாம் பிற மொழி சார்ந்த மக்களோட உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். தவறிய சில பொருட்கள், களவு போன பொருட்கள்லாம் திரும்ப கிடைக்கும். இனிமேல் பண விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. பெண்கள் எப்பவுமே மாணவர்களுக்கெல்லாம் நல்ல மதிப்பெண்கள் பெறுறதுக்கு பாடங்களில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். படித்ததை 1க்கு 2 முறை எழுதி பாருங்க. வெளியூர் பயணங்கள் மூலமும் உங்களுக்கு புதிய அனுபவமும் சமூகம் பற்றிய சிந்தனையும் மாறுபடும். உங்களுக்கு விளையாட்டு போட்டிகள்லாம் உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கும். நண்பர்களோட தனிப்பட்ட விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது தான் நல்லது. இந்த ஆண்டு முழுவதுமே சூரியனார் கோவில் சென்று சூரியனை வணங்கிட்டு வாங்க. சூரியன் எதிரிலேயே குரு இருப்பாரு, அவரையும் நல்ல மனதார கும்பிட்டுட்டு வாங்க. அப்படி முடியல அப்படின்னா காலையில எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க. சனி செவ்வாய் கூட்டணி இருக்கிறதால ஞாயிற்றுக்கிழமையில பன்னீர் பூ மாலை மற்றும் அகல் விளக்குல புங்க எண்ணெயில 19 மிளகை மூட்டை கட்டி சிகப்பு நிற திரி கொண்டு தீபம் ஏற்றுவாங்க. உங்களால முடிஞ்ச உதவிகளை பிறருக்கு செய்வீங்க. வார்த்தைகளால பிறரை நோகடிக்க வேண்டாம், அதுவே உங்களுக்கு ஒரு பரிகாரமாக இருக்கும். தினந்தோறும் விநாயகரை வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மனதில் அமைதியும் உங்களுக்கு வரக்கூடிய சஞ்சலங்களும் குறையும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் இழக்கவே கூடாது. எந்த பிரச்சனை வந்தாலும் முன் அனுபவம் இல்லாம எந்த ஒரு செயலையும் இறங்க வேண்டாம். இந்த குரோதி வருடம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு